ஓகே, இப்போ ஜிபியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ப்ராடக்ட் ஆஃப் the product of 3 consecutive terms கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் 3 consecutive term அப்படின்னு நமக்கு கொடுத்துருந்தாங்க. கொஸ்டின்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன சீக்வன்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா A டிவைடட் பை R, A இன்ட்டு AR இது எடுக்கணும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன சொல்கிறாங்க, தி ப்ராடக்ட் ஆஃப் 4 consecutive term அப்படின்னு நம்ம கொஸ்டினில் கேட்டிருந்தாங்கன்னா, தி ப்ராடக்ட் ஆஃப் 4 consecutive term கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம எந்த சீக்வன்ஸ் எடுக்கணும். ஏபிலையும் அது மாதிரி தெரியுங்களா, ஏபிலையும் இதே மாதிரி சம்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இதுக்கு வந்து 3 consecutive term கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கணும். இதுவே 4 consecutive term கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த சீக்வன்ஸ் எடுத்துக்கணும். A டிவைடட் பை R கியூப், A பை R, AR கியூப். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ என்ன கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தி ப்ராடக்ட் ஆஃப் 3 consecutive term, தி ப்ராடக்ட் ஆஃப் 3 consecutive term அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதோட வேல்யூ 343. ஓகேங்களா? இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டே சம், இதே மாதிரி ஏபிலையும் வரும். டே சம் என்ன கொடுத்துருக்காங்க, 91 டிவைடட் பை 3 இது கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஜிபி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஜிபி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம். நம்ம ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் 3 consecutive term கொடுத்துருந்தாங்கன்னா A டிவைடட் பை R, AR இதை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ கொஸ்டினில் அதுதான் கொடுத்துருக்காங்க. அப்படி கேட்கும்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நமக்கு டேர்ம் வந்து A டிவைடட் பை R, AR இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த ஃபார்முலா இதுதான் நம்ம இந்த சீக்வன்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் 3 consecutive, ப்ராடக்ட்னா என்னது, மல்டிப்ளை பண்ணணும். இதோட மல்டிப்ளிகேஷனோட வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஏவோட வேல்யூ ஆரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்படி நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம இதை தான் கண்டுபிடிக்கணும். பட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை வச்சு இந்த ப்ராடக்ட்டு அப்போ அந்த சம்மை வச்சு நீங்கள் ஏவும் ஆரும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது ப்ராடக்ட் அப்படின்னா இதோட ப்ராடக்ட்னா மல்டிப்ளை. அப்போ நம்ம இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். A டிவைடட் பை R இன்ட்டு A இன்ட்டு AR ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 343 இதுதான் கொடுத்துருக்காங்க. இதை ஸ்டெப் 1 கூட போட்டுக்கோங்க. ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆர்ஆர் நம்ம கேன்சல் ஆகிடுமா, ஆர்ஆர் கேன்சல் ஆக A கியூப் ஆகிடும். இப்போ 343. இப்போ ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கும் நமக்கு, இது கியூப் எடுத்தோன்னா கியூப் ரூட் எடுத்தோன்னா 343 நமக்கு 7 கிடைக்கும். இப்போ ஏவோட வேல்யூ 7. ஓகேங்களா? இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்கன்னா சம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டெப் 2 வந்து சம். அப்போனா சம்முன்னா என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் நம்ம ஈச் டேர்ம் வந்து மல்டிப்ளை பண்ணணும். AR ஈக்குவல் டு 91 டிவைடட் பை 3. ஓகேங்களா? நமக்கு ஏவோட வேல்யூ என்ன கிடைச்சது, 7 கிடைச்சது. இதில் என்னென்னா நம்ம ஏவை வந்து எல்லா டேர்ம்லேயும் ஏ இருக்குது. அப்போ நம்ம வந்து ஏவை காமனாக எடுத்துக்கலாமா, ஏவை எடுத்துட்டோன்னா இங்கே என்ன வரும், 1 பை R ப்ளஸ் 1 ப்ளஸ் R ஈக்குவல் டு 91 டிவைடட் பை 3. ஏ இன்ட்டு இந்த ஆர் வந்து நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன். 1 ப்ளஸ் R ஸ்கொயர் டிவைடட் பை R இஸ் ஈக்குவல் டு 91 பை 3. இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ என்னது 7. இந்த 7 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ 1 ப்ளஸ் R ஸ்கொயர் டிவைடட் பை R இஸ் ஈக்குவல் டு 91 பை 3. இந்த பக்கம் 7 கீழே வந்துருமா. இப்போ இதை நம்ம 7 கேன்சல் பண்ணால் இது எத்தனை டைம்ஸ் போகும், 1 3 டைம்ஸ். அப்போ 13 டிவைடட் பை 3. அப்புறம் 1 ப்ளஸ் R ஸ்கொயர் டிவைடட் பை R ஈக்குவல் டு 13 டிவைடட் பை 3. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணால் என்ன வரும், 3 ப்ளஸ் 3R ப்ளஸ் 3R ஸ்கொயர் ஈக்குவல் டு 13R. அப்போ 3R ஸ்கொயர் இது இந்த பக்கம் கொண்டு வந்துடலாங்களா, மைனஸ் 13R வரும். ப்ளஸ் 3R ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம எடுத்தோன்னா என்ன வரும், ஓகே இது மைனஸ் பண்ணுங்கள். இப்போ 3R ஸ்கொயர் ஈக்குவல் டு 10R ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போ இது வந்து நம்ம ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இது எப்படி பிரிக்கலாம், 10 வந்து எப்படி நம்ம பிரிக்கலாம், இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் தானே.
குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பார்த்துருப்பீங்க 9th ஸ்டாண்டர்டில். இப்போ நான் சும்மா 3 × 3 வந்து 9. 9 எப்படி பிரிக்கலாம்? 9 1s பிரிக்கலாமா? அப்போ 3r², 9r minus 1r plus 3 is equal to 0. இதில் இந்த டேர்மில் எது காமன் எடுக்கலாம்? 3r காமன் எடுக்கலாம். அப்போ r மைனஸ் இல்லை 3r போயிடுச்சா பேலன்ஸ் r இருக்கும். இதில் வந்து 3r போயிடுச்சா எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டைம்ஸ் வரும். இது வந்து மைனஸ், ஓகேங்களா? -1r. இப்போ இது ரெண்டுத்தில் எது காமனாக இருக்கும்? எது 1 தான். இப்போ நான் 1 காமனாக எடுத்தேன்னா என்ன வரும்? r. இப்போ மைனஸை நான் காமனாக எடுத்துட்டேன். அப்போ இன்னும் பேலன்ஸ் ஒரு மைனஸ் வரும். ஈக்குவல் டு 0. மைனஸ் ப்ளஸ் சொன்ன மைனஸை காமனாக எடுத்தேன்னா இங்கே மைனஸ் ஆகிடும். இப்போ என்ன வரும் எனக்கு டேர்மு? காமன் டேர்ம்ஸு 3r - 1 r - 3. அப்போ ஆரோட வேல்யூ எனக்கு என்னது? 1/3. ஆரோட வேல்யூ 3. ரெண்டு வேல்யூ எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவுமே நான் சப்ஸ்டியூட் பண்ணி போகிறேன். இஃப் இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு 7. இப்போ ஆரோட வேல்யூ 1/3 இருந்தால் நமக்கு சீக்வன்ஸ் எந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோன்னா, இப்போ நம்ம இந்த ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சா. இப்போ a டிவைடட் பை ஆர், AR. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஏவோட வேல்யூ 7, ஆரோட வேல்யூ 1/3 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 டிவைடட் பை 1/3, 7 × 7 × 1/3. இல்லை என்ன கிடைக்கும்? இது மேலே போயிடுச்சுன்னா 21, 7, 7/3. இப்போ ஆர் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? A is equal to 7, R equal to 3. R equal to 3 சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 7 டிவைடட் பை 3, 7 × 3. இப்போ 7 டிவைடட் பை 3, 7, 21. இதுதான் கிடைக்கும். ஆரோட வேல்யூ 1/3 இருந்தால் இந்த வேல்யூ நமக்கு, ஆரோட வேல்யூ 3 இருந்துச்சுன்னா நமக்கு வேல்யூ. இது ஆன்சர். ஓகே, இன்னைக்கு ஜிபியில் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஜிபியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் வந்து 27 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் சம் மாதிரியே தான். அப்புறம் இன்னும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம் டேக்கன் அட் எ டைம். அது என்ன, அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 57 டிவைடட் பை 2 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் ஜிபி. ஓகே, இப்போ ப்ராடக்ட் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட சீக்வன்ஸ் எப்படி எடுக்கணும்னா A டிவைடட் பை ஆர், AR இதான் எடுக்கணும். இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏவோட வேல்யூ வேணும், ஆரோட வேல்யூ வேணும். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்து, ப்ராடக்ட் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம். அப்போ இதோட ப்ராடக்ட் பண்ணுங்கள். A டிவைடட் பை ஆர் இன்டூ A இன்டூ ஆர். லாஸ்ட் சம் மாதிரியே தான், இல்லை ஆர்ஆர் கேன்சல் ஆகிடும். அதோட வேல்யூ 27. அப்போ A³ ஈக்குவல் டு 27, ஏயோட வேல்யூ 3. ஏயோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு? 3 கிடச்சிருக்கு. இப்போ வந்து நம்ம இதை வச்சுட்டு ஆர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்டெப் 2 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தி சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம்ஸ் அப்படின்னா இது பாருங்கள், A டிவைடட் பை ஆர், AR. இது சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப். அப்போ இது வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AR இன்டூ A. இது எப்படின்னா, இது ஏவை வச்சுக்கோங்களா, ABCன்னு வச்சுருந்திங்கன்னா, இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப். அப்போனா இந்த எல்லா இந்த ப்ராடக்டோட சம். அப்போ எப்படி பண்ணணும், AB ப்ளஸ் BC ப்ளஸ் CA. இது மாதிரி தான் நம்ம எடுக்கிறோம். இந்த வேல்யூ ஏவாக வச்சுக்கோங்க, இது பியாக வச்சுக்கோங்க. அப்போ A இன்ட்டு B ப்ளஸ் B இன்ட்டு C ப்ளஸ் C இன்ட்டு A. இப்போ அதை தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். ப்ளஸ் B இன்ட்டு C என்ன வரும், A இன்ட்டு AR ப்ளஸ் தி சம் ஆஃப் ப்ராடக்ட். அப்போ A இன்ட்டு ஆர்னா C இன்ட்டு A. இப்போ AR இன்ட்டு A பை ஆர்.
கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்றது நம்ம கிளியராக இருக்கணும். அதோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 57 டிவைடட் பை 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 3 கண்டுபிடிச்சோம். அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஏவோட வேல்யூ 3 divided by r into 3 plus 3 into 3 r plus 3r into 3 divided by r equal to 57 divided by 2. Multiply பண்ணுங்க. 9 divided by r plus 9r plus இந்த r cancel ஆயிடும். அப்போ 9 equal to 57 divided by 2. இப்போ இந்த 2 வந்து நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? எல்லா டேர்ம்லையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். இந்த 2 மேலே போயிடுச்சுன்னா இல்லை. அப்போ 2 into 9 18. 18 divided by r plus 18r plus 18 equal to 57. இந்த 18 வந்து இந்த பக்கம் போனால் மைனஸ் பார்க்கணுமா? இப்போ 18 divided by r plus 18r equal to 57 minus 18. இந்த வேல்யூ என்ன வரும்னா 39. 57ல் 18 போயிடுச்சுன்னா 39. பாருங்கள், இந்த 18 18 39 இது எல்லா டேர்மே ஒரு ஃபேக்டரால் டிவைட் ஆகும். அது என்னன்னா 3 டேபிள்ஸால் எல்லாமே டிவைட் ஆகுமா? இது எத்தனை டைம்ஸ் டிவைட் ஆகும்? அப்போ 3ஆல் டிவைட் ஆகும். நம்ம டிவைட் பண்ணாமையும் போடலாம், பட் வந்து லென்த்தியாக போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம ரொம்ப வந்து சிம்பிளாக மாற்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாம். இப்போ இதை 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 6 டிவைடட் பை ஆர் ப்ளஸ் 6r ஈக்குவல் டு 13. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 டிவைடட் பை ஆர் ப்ளஸ் 6r ஈக்குவல் டு 6 ப்ளஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6r ஸ்கொயர் டிவைடட் பை ஆர் ஈக்குவல் டு 13. இப்போ இந்த ஆரை நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுறேன். 6 + 6r ஸ்கொயர் ஈக்குவல் டு 13r. அப்போ 6r ஸ்கொயர் மைனஸ் 13r ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0 குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் வந்துச்சா? இப்போ இதை வச்சு நமக்கு ஆரோட வேல்யூ 2 கிடைக்கும். எப்படி பண்ணலாம்? இப்போ 6 6 36. இது நம்ம எப்படி பிரிக்கலாம்? 9 4 பிரிக்கலாங்களா? அப்போ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். மைனஸ் ரெண்டுமே மைனஸ் சிம்பிள் தான் வரணும். 9r minus 4r. ஏன் மைனஸ் மைனஸ் பண்ண மைனஸ் இது மைனஸ் 9 மைனஸ் 4 ஆட் பண்ணிங்கன்னா 13 வருதுங்களா? சிம்பிள் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு இது ரெண்டுத்துலையும் எது காமனாக இருக்குது? 3 டேபிள்ஸ் வந்து போகும். இது ரெண்டுத்துலையும் எது காமனாக இருக்குது? r. அப்போ 3 போயிடுச்சுன்னா 3 டேபிள் 2 டைம்ஸு. அப்போ 2r பேலன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதில் என்ன இருக்கும்? 3 இருக்கும். r ஆல்ரெடி நம்ம வெளியே எடுத்தாச்சு. இப்போ இதில் எது காமன் டேர்ம்ஸு? 2. r எடுக்க முடியாது, ஏன்னா இதில் r இல்லைல்ல. ஸோ நம்ம r எடுக்க முடியாது. அப்போ ரெண்டு டேர்ம்னு 2ஆல் நமக்கு மல்டிப்ளை ஆகும். அப்போ நம்ம 2 காமனாக எடுத்துட்டோம். பேலன்ஸ் என்ன வரும்? 2r வரும். இப்போ நான் மைனஸை காமனாக எடுத்துட்டேன். அப்போ இங்கே என்ன எனக்கு வரும்? மைனஸ் வரும். 3 ஈக்குவல் டு 0. அப்போ 3r மைனஸ் 2 2r மைனஸ் 3. அப்போ ஆரோட வேல்யூ எனக்கு 2 கிடைக்குதுங்களா? இப்போ r ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 3. ஆரோட வேல்யூ 3 டிவைடட் பை 2. எனக்கு ஏவோட வேல்யூ என்ன கிடைச்சது? 3 கிடைச்சிது. இப்போ ஏவோட வேல்யூ 3ஆக இருக்கும்போது ஆரோட வேல்யூ 2/3ஆக இருக்கும்போது எனக்கு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. a டிவைடட் பை ஆர் ar ஸ்கொயர். இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ar. இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏவோட வேல்யூ 3, ஆரோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம்? 2/3 இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 2/3 3 இன்ட்டு ஆரோட வேல்யூ 2/3. அப்போ 3 கேன்சல் ஆகிடும். இந்த 3 மேலே போயிடுச்சுன்னா 9 டிவைடட் பை 2 3, 2. இப்போ ஆரோட வேல்யூ 3/2ஆக இருந்தால் என்ன வரும்? 3/2 3 இன்ட்டு 3/2. இப்போ என்னது? இப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடுச்சு. அந்த 2 மேலே போயிடும். அப்போ 2, 3, 9/2. இதுதான் நம்மளோட ஆன்சர்.